ஜனங்கள் கெட்டு போவதை பார்க்கும் பொழுது அவர் மனம் உடைகிறது. அவர் மனம் உடைகிறதுனால நீ 4000 ரூபா கொடுத்துரு, வந்துரு, நான் உனக்கு ப்ராஃபிட்டிக் சொல்லித்தரேன், தீர்க்க தரிசன கிளாஸ் சொல்லித்தரேன், வந்துரு. இதுக்கு வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய். ஓகே ஓகே. நீங்க உடனே கூட ஃபுல் அமௌண்ட் பே பண்ண வேணாம். மாசம் நீங்க 1000 ரூபாய் அப்படி கட்டி நீங்க அந்த 6 மாசத்தை அதை அடைச்சிடலாம். நீங்கள் உடனே ஃபீஸ் கட்ட வேணாம். மாதம் 1000 ரூபா கட்டி இந்த ஃபீஸை நீங்கள் அடைச்சிடலாம். 6 மாத கோர்ஸ், வாரத்தில் 3 நாள். இது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் ஜபம் மற்றும் தீர்க்க தரிசனம் வல்லமை பயிற்சி. உங்களுக்கு எப்படி தீர்க்க தரிசனம், எப்படி காடோட நீங்க கனெக்ட் ஆகுறீங்க, எப்படி வேர்டோட கனெக்ட் ஆகுறீங்கன்றது தான் இந்த பயிற்சியோட இது. உங்களுக்கு எப்படி தீர்க்க தரிசனம் வரும், காடோட நீங்க எப்படி கனெக்ட் ஆகுறீங்கன்றதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. நீங்க பயிற்சி செய்து முயற்சி செய்து காடோட கனெக்ட் ஆகி தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். அதுக்கு 4000 ரூபா. பால்தினகரன் வந்து அவங்க அப்பா இறந்து கிடக்கிறாரு. அவருடைய பணத்தை வச்சுக்கிட்டு எங்க அப்பாவை அடக்கம் பண்ண பைசா இல்லைன்னு சொல்றாங்க. இது யாரு நம்ப சொல்றீங்க? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? காருண்யா பல்கலைக்கழகத்தினுடைய உரிமையாளருங்க. அவருடைய பணத்தை வச்சுக்கிட்டு சொல்றாரு பால்தினகரன், even now we don't have money to bury our father, do you know that அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பணத்தை தூக்கிட்டு போகும்போது மக்கள் வந்து தங்களுடைய ஏழை மக்கள் தங்களுடைய கையில் உள்ள காசுகளை வண்டிக்கு பின்னாடி அந்த பணத்துக்கு பின்னாடியே போய் கையில கொண்டு கொடுத்தாங்க. அது எல்லாம் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு எங்க அண்ணன் பால்தினகரன். கல்யாணத்தில் மொய் வாங்கி பார்த்துருப்பீங்க, ஆனால் மரணத்தில் மொய் வாங்கி இப்போ தான் நான் கேட்குறேன். இந்த சம்பவம் உண்மையிலே இவர் மூலமாக நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னொரு சம்பவம் எனக்கு தெரியும். தங்க சாவி விற்றாங்க, இது எனக்கு தெரியும். அப்புறம் அரசல் புரசலாக ஞாபகம் இருக்குது, செங்கல் விற்றது. ஆனால் செங்கல் விற்றது இந்த டீமா இல்லை வேறு டீமான்னு தெரில. ஆனால் தங்க சாவி எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் தான். நான் சின்னதில் இருக்கும்போது பெருசாக பயங்கர வைரலாக அப்போவே பரவுச்சு. இப்போ எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா, டைரெக்டாக ஆண்டவருடைய வரத்தை விற்கிறதுக்கு வந்துட்டாங்க, விற்றுட்டு இருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்து முடிக்கும் போது இப்போ அகத்தியன் சொன்னது ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு, உண்மைதான், அவங்கெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு ஆமாவா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். Prophetic prayer empowerment. இந்த கோர்ஸை ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே ஐ எம் அவைலபிள் ஃபார் யூ லார்ட். கோர்ஸை ஆரம்பிக்கும் வேளையிலே நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என்ன கோர்ஸு? தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குற கோர்ஸு. இந்த சீமோன் அப்படின்னு ஒருத்தன் மாய வித்தைக்காரன் இருப்பான், சரியா? நான் பணம் தரேன், எனக்கு அந்த இதை எனக்கு கொடு அப்படின்னோடனே, உன் பணம் முன்னோடு கூட நாசமாக போகட்டும்னார். கரெக்டாக? இங்கே அதுதான். நீ பணம் கொடு வா, அங்கே வந்து எனக்கு அது வேணும் பணம் கொடுக்குறேன் தான்னு கேட்டார். இங்கே நீ பணம் கொடு வா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இருள் வருகிறது, வெளிச்சம் எனக்குள்ள இருக்குது, அதை நான் கொண்டு வரட்டும். இருள் வருகிறது, அதனால் நீ வந்துரு, 4000 ரூபா கொடுத்தா போதும், வந்துரு, மாதம் 1000 ரூபா கொடுத்தா கூட போதும், வந்துரு. இயேசு சிலுவையில் சம்பாதித்த வெற்றியினால் தான் நமக்கு அற்புதம், ஜீவன். Jesus has paid the price. ஆம், இயேசு பணத்தை கட்டிவிட்டார். ஆனால் நீ 4000 கொடுத்துட்டு வந்துரு, நான் சொல்லித்தரேன் ப்ராப்பர்ட்டிக்கு, வந்துரு, 4000 ரூபா தான், மாதம் பிரித்து கொடுத்தா போதும். இயேசு கொடுத்த ப்ரைஸ் பத்தாது. ஆண்டவர் அற்புதம் செய்வார், நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அன்பு, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து இறங்கும். ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அற்புதம் தானாக இறங்கும். நீ 4000 ரூபா கொடுத்துரு, மாதம் கூட 1000 ரூபாய் கொடுத்துரு, அப்போதான் இறங்கும். இப்போ எங்கடா அப்போதான் இறங்குன்னு சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க நீங்கள் வாங்க, 4000 ரூபா மாதம் கட்டினாலும் போதும், நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அதுதானே மீன் பண்ணுறாங்க. ஜனங்கள் கெட்டு போவதை பார்க்கும் பொழுது அவர் மனம் உடைகிறது. அவர் மனம் உடைகிறதுனால நீ 4000 ரூபா கொடுத்துரு, வந்துரு, நான் உனக்கு ப்ராஃபிட்டிக் சொல்லித்தரேன், தீர்க்க தரிசன கிளாஸ் சொல்லித்தரேன், வந்துரு. அவர் மனம் உடைகிறதுனா வேலை செஞ்சு 4 பேருக்கு நல்லது செய்யுங்கடா. ஏன்னா இவர்களில் சிறியவருக்கு எதை செய்தீரோ அதை எனக்கே செய்தீர்கள்னு சொல்லியிருக்கார். அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட பணம் வாங்கி ஒரு பில்டிங்கை கட்டி
மக்கள்கிட்ட பணம் வாங்கி அந்த பணத்தில் அந்த பில்டிங்கை ரன் பண்ணிட்டு அதே மக்கள்கிட்டே பணம் வாங்கி நான் உனக்கு சொல்லித்தரேன் வான்னு கூப்பிடுறது. ஆண்டவர் மனம் உடைகிறது. ஆண்டவர் மனம் உடைகிறதா இல்லையா? அப்படி உடைஞ்சா ஆண்டவரோட பிள்ளைங்க என்ன செய்யணும்? இதெல்லாம் பைபிளில் இருக்குது. அது தெரியாதவங்க தான் இப்படி பேசுவாங்க. இன்று அந்த பாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் சுவாமி என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறீங்க. 4000 ரூபா கொடுத்து வந்திருக்கிறாங்க, ஒப்பு கொடுத்து வரல. சமுதாயத்தின் அந்தகாரங்களை துரத்த நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்க முன் வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். 4000 ரூபா கொடுத்து வந்துட்டீங்களே, அதுவும் நாங்கள் சொல்லித்தரோன்னு எங்கள் கிளாஸுக்கு வந்துட்டீங்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எந்த ஆண்டவர்னு தான் எனக்கு தெரில. சத்தியமாக வேதத்தின் ஆண்டவர் அல்ல, அறவே அல்ல. ஏன்னா அவர் 4000 ரூபா பணம் வாங்கிட்டு நான் தீர்க்கதரிசனம் சொல்லித்தரேன், கிளாஸ் நடத்துகிறேன்னா சான்ஸே இல்லை. நீ என் வீட்டை கட்டுவதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறாய், உனக்கு நான் வீடு கட்டுவேன், உன் குடும்பத்தை கட்டுவேன், எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும். 4000 ரூபா கொடுத்து கிளாஸுக்கு வந்தாலும் வீடை கட்டுவேன்ற ஆசை வார்த்தைகளும் எக்ஸ்ட்ரா சொல்லணும்ல. அப்போ மக்கள்லாம் எனக்கு வீடு கட்டிடுவார், அதனால தான் நான் வந்து அவருடைய இதை கட்டணும்னு வரணும். அப்படியா? சரி, எப்படிடா பணம் எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அட்வர்டைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி கிளாஸ் நடத்துகிறோன்னு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் லாஸ்ட்டில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னாங்க. நாங்களும் அந்த நம்பருக்கு கால் பண்ணோம். இதோ இந்த ப்ராஃபிட்டிக் கிளாஸ் பற்றி நீங்கள் போட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா பிரதர். அது எப்படி பிரதர், எந்த இடத்துல நடக்குது, நான் எங்க வரணும் பிரதர்? இது ஆக்சுவலி இனாகுரேஷன் நடந்து முடிஞ்சிச்சு. இது பீச் ஸ்டேஷன்ல நடக்குது. ஓஹோ. இது வந்து 6 மாச கோர்ஸ், வாரத்துல 3 நாள் கிளாஸ். ஓகே. இதுக்கு வந்து ஃபீஸ் பாத்தீங்கன்னா 4000 ரூபாய். ஓகே ஓகே. நீங்க உடனே கூட ஃபுல் அமௌண்ட் பே பண்ண வேணாம். மாசம் நீங்க 1000 ரூபாய் அப்படி கட்டி நீங்க அந்த 6 மாசத்துல அதை அடைச்சிடலாம். நீங்கள் உடனே கூட ஃபீஸ் கட்ட வேணாம். மாதம் 1000 ரூபா கட்டி இந்த ஃபீஸை நீங்கள் அடைச்சிடலாம். 6 மாத கோர்ஸு, வாரத்தில் 3 நாள், 3 ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். உடனே நீங்கள் கேட்கலாம், 6 மாதம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு 4000 தானே வாங்குறாங்கன்னு. 6 மாதம் அவங்க உழைப்பில் கட்டி, அவங்க உழைச்சி சம்பாதிச்சு பில்டிங் கட்டி நடத்தலை. அந்த பில்டிங் கட்டுற காசும் மக்கள்கிட்டருந்து வாங்கின காசு, அந்த பில்டிங் ரன் பண்ணுறதுக்கும் மக்கள்கிட்டருந்து வாங்கின காசு, அந்த பில்டிங்கில் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் மக்கள்கிட்டருந்து வாங்கின காசு, அந்த பில்டிங்கில் கற்றுக்க வரவங்க மக்களும் 4000 ரூபா காசு கொடுக்கணும். பணத்திற்காக. ஏன்னா ஜான் ஜபராஜ் என்ன தெரியுமா சொன்னார்? அற்புதம் இலவசம், தீர்க்க தரிசனம் இலவசம். பாருங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இல்ல, அபிஷேகம் இலவசம், சுகம் இலவசம், அற்புதம் இலவசம், இதெல்லாம் இலவசம். ஆனா ப்ராடக்ட் இலவசம் கிடையாது. எல்லாம் இலவசம், ஆனால் ப்ராடக்ட் தான் காசு. ஆனால் இங்கே தீர்க்க தரிசனம் வரும் 4000 ரூபாய். இது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் ஜபம் மற்றும் தீர்க்க தரிசனம் வல்லமை பயிற்சி. உங்களுக்கு எப்படி தீர்க்க தரிசனம் வரும், எப்படி காடோட நீங்க கனெக்ட் ஆகுறீங்க, எப்படி வேர்டோட கனெக்ட் ஆகுறீங்கன்றது தான் இந்த பயிற்சியோட இது. உங்களுக்கு எப்படி தீர்க்க தரிசனம் வரும், காடோட நீங்க எப்படி கனெக்ட் ஆகுறீங்கன்றதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. நீங்க பயிற்சி செய்து முயற்சி செய்து காடோட கனெக்ட் ஆகி தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். அதுக்கு 4000 ரூபா. ஏன்னா இவங்க இருக்கிறவனுங்கெல்லாம் அப்படியே பெருசாக ஆண்டவரோட கனெக்ட் ஆகி கிழிச்சிட்டானுங்க. அவனுங்க தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் ஆண்டவர் யாருன்னு தெரியாது, ஆண்டவர்கிட்ட கனெக்ட் ஆக தெரியாது. பாத்தீங்கன்னா காலைல 10ல இருந்து 1 வரைக்கும். மார்னிங் 10 to 1. ஆமா, வாரத்துல 3 நாள் தான் கிளாஸ். திங்கள், புதன், வியாழன் 3 நாள் தான் நடைபெறும். இப்போ இவ்வளோ தூரம் போய் நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தங்க சாய் வித்தப்பவே மக்கள் எல்லாரும் எந்திரிச்சு கேள்வி கேட்காம விட்டது. அடுத்தது இளம் பங்காளர் திட்டம், வியாபாரிகள் பங்காளர் திட்டம், அந்த பங்காளர் இந்த பங்காளர்னு மாதம் இவ்வளோ பே பண்ணால் நான் ஜபிக்கிறேன்னு சொல்லி ஜபத்தை வியாபாரமாக்குனாங்க இல்லையா? அப்போ நீங்கள்லாம் கேட்காம இருந்ததுனால தான் அடுத்த கட்டு. அதுக்கப்புறம் ஜப பேனா விற்றாங்க பார்த்தீங்களா? அது மாத்திரமல்ல, ஜெபித்து உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வெளியிடப்பட்ட இந்த ஜப பேனா, சரியா, ப்ரேயர் பென், இது விற்பனைக்கு இருக்கிறது 15 ரூபாய் மாத்திரமே. ஆகவே இந்த நீங்கள் வாங்கி பயன்படும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் கேள்வி கேட்காம இருந்தீங்க இல்லையா? அதனால தான் இது வந்தது. இதை நீங்கள் எதை கேள்வி கேட்காததுனால ஜப பேனா வியாபாரம் வரைக்கும் வந்தது தெரியுமா? ப்ரேயர் மீட்டிங்னு சொல்லி அவங்களுடைய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணாங்க இல்லையா? அதாவது காரணியால் பயங்கர காஸ்ட்லியாம் ஃபீஸு, ஏழை மக்கள்லாம் அங்கே கிட்ட போக முடியாதான். அப்படிப்பட்ட காலேஜுக்கு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காக ப்ரேயர் மீட்டிங்கிற கடவுளுடைய பேரை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணாங்க இல்லையா? அப்போ நீங்கள் கேள்வி கேட்காததுனால தான் ஜப பேனாவை விற்கிற லெவலுக்கு வந்தாங்க. என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது. இதுல பயம் வேற, எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வேற இருக்கு. இப்படி ஏகப்பட்ட தயக்கத்தோட எக்ஸாம எப்படி எழுத போறோம்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களா? பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை. இப்படி சொல்லி கூப்பிடுவாங்க.
ஆனால் காருண்யா காலேஜுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அதில் இன்னொரு மார்க்கெட்டிங்கையும் பார்த்துக்குங்க. 12th மந்த்லி டெஸ்ட்லயே ஃபர்ஸ்ட்லயே நான் வந்து மேக்ஸ்ல 2 மார்க் 200க்கு 2 தான் வாங்கினேன். போன வருஷம் வந்து நடந்த மீட்டிங்ல வந்து அட்டெண்ட் பண்ணேன். அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ்ல 200க்கு 200 கொடுத்தாங்க எனக்கு. Praise God. இப்படி அவர் பிரைஸ் காட் அப்படின்னு சொல்லும்போது கூப்பிட்டே வா, எத்தனை பேர் உன் மீட்டிங் அட்டன் பண்ணாங்க? 3000 பேர். 3000 பேரும் 200க்கு 200 எடுத்தாங்களா? இல்லை அந்த 3000 பேரில் செலக்டடாக ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேர் எடுத்தாங்களா? இப்போது ஒரு பெரிய க்ரௌடை நம்ம எங்கே கூட்டினாலும் அதில் ஒரு தலை சிறந்தவர்கள் அப்படி தான் எடுப்பாங்க. உண்மையிலே இந்த அம்மா 2 மார்க் எடுத்துகிட்டு 200 வாங்கினாங்களா? இவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன? இப்படியெல்லாம் நீங்கள் நோண்டி நொங்கெடுத்து கேள்விகள் கேட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஜெப பேனா வியாபாரம், நீங்கள் ஆண்டவரோட எப்படி கனெக்ட் ஆவீங்க, தீர்க்க தரிசன வரத்தை எப்படி பெறுறதுன்னு நான் சொல்லித்தரேன் 4000 கொடுத்து வாங்குற அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பயம் இருந்திருக்கும். ஆண்டவர் மேலே உங்களுக்கு என்றைக்குமே பயம் இருந்ததில்லை. அட்லீஸ்ட் மக்கள்லாம் தெளிவாக இருக்காங்க, உஷாராக இருக்காங்க, அந்த அளவுக்கு நம்ம அவங்கள இறங்கி இது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமாவது அவங்களுக்கு வந்திருக்கும். இன்றைக்கி வராது. நாளைக்கு நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு இல்லாத இருந்தால் நாளைக்கும் வராது. காருண்யா நகர் என்ற இடத்துல இருக்குது 700 ஏக்கர்ஸ். அந்த நிலப்பரப்பில் இந்த காருண்யா யூனிவர்சிட்டி செயல்பட்டு வருகிறது. யூஜிசி இன்னும் MHRD அப்ரூவல்ஸோடு, இன்னும் AICT அக்ரெடிடேஷனோடு, இன்னும் NAC அக்ரெடிடேஷனில் A++ ஹையஸ்ட் கிரேட் பெற்று அது திகழ்ந்து வருகிறது. இதில் இன்ஜினியரிங் இருக்கிறது. கரங்களை தட்டி ஒவ்வொருவரையும் தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. எல்லா ப்ரேயர் மீட்டிங்லையும் ஜீசஸ் கால்ஸ் வந்து காருண்யாக்கு மார்க்கெட்டிங் பண்ண தான் யூஸ் பண்ணுது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி எந்த மீட்டிங் நடத்தினாலும் அதை இதோட ரிலேட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் இதில் இஷ்யூ என்னென்னா, அந்த காலேஜே ஏழை மாணவர்களுக்காக ஆண்டவர் கட்ட சொன்னார்னு பொய் சொல்லி மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்டினது. 81வது ஆண்டு அவர் எனக்கு சொன்ன காருண்யா பொறியியல் கல்லூரி என்று ஒரு கல்லூரியை ஸ்தாபிக்க வேண்டும், எனக்கென்று ஒரு பல்கலைக்கழகத்தை நீ ஸ்தாபிக்க வேண்டும். அஃப்கோர்ஸ் முதல்ல சொன்னாங்க இது ஏழைகளுக்கு அப்படின்னு. அஃப்கோர்ஸ் முதல்ல சொன்னாங்க இது ஏழைகளுக்கு அப்படின்னு. அஃப்கோர்ஸ் முதல்ல சொன்னாங்க இது ஏழைகளுக்கு அப்படின்னு. இங்கெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்காம விட்டீங்க இல்லையா? அதனால தான் இன்றைக்கி 4000 கொடுத்து ப்ராஃபிட்டிக்கும் காண்டரோட கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த 4000 6 மாதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1500 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணதா சொல்கிறாங்க. லட்சங்கள். இது ஒன் டைம் இல்லை, இனாகரேஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வாரம் எப்போ வேணால் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம், எல்லோரும் ஜாயின் ஆகிட்டே இருப்பாங்க. இது ஒரு ரெகுலர் பிஸ்னஸாக இருக்கும். ஒரு சின்ன கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஏன் சின்னன்னு சொல்கிறேன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அமௌண்ட்டு தான். ஆயிரக்கணக்கில் மக்கள் ஆளுக்கு 4000 கொடுத்தாங்கன்னா சில பல லட்சங்கள் வரும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கோடிகள் கூட வரும். ஆனால் அவங்களுக்கு அது சின்ன அமௌண்ட்டு தான். ஒரு சின்ன பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மக்களே, உங்கள் ஹார்ட் ஏர்ன்டு மணியை எடுத்து உண்மையிலே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மீடியேட்டர் யாருமே இல்லை, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மீடியேட்டர் அப்படின்னு சொன்ன வசனத்தை புறந்தள்ளிட்டு இவங்கெல்லாம் மீடியேட்டர்னு இவங்க பின்னாடி போய் 4000 பணம் வேற கொடுத்து கற்றுக்கிட்டு தான் ஆண்டவரோட கனெக்ட் ஆக முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது.